ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பணி டாஸ்க் செம மாதம் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் vs கேர்ள்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பணி டாஸ்க்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி பாய்ஸ் டீம் தோத்துட்டாங்க. காரணம் சிவகுமார் பண்ண அந்த அவசரம் கொடுக்க வேலை. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் சார்பாக வந்துட்டு விஜய் விஷால், சிவகுமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி இறங்கினாங்க. கேர்ள்ஸ் டீம் சார்பாக பார்த்தீங்கன்னா ரயான், மஞ்சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா இறங்கினாங்க. ரயான் செம்மையாக விளாண்டாரு. அதுக்கப்புறம் மஞ்சரியும் சூப்பராக விளாண்டாங்க. பவித்ரா கொஞ்சம் பதட்டமாக விளாண்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. விஜய் விஷால் வந்து கொஞ்சம் சொதப்பல ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு போட ஆரம்பித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வந்துட்டு கூடையில் வந்து அந்த பால் வந்து போட, ஆனால் உண்மையிலே பயங்கர டஃப்பான கேம். அது வந்து வெளியிலேருந்து எல்லாரும் கத்தலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த பாலை ஒரு கூடையிலையும் போடுறது வந்துட்டு சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஈஸியாக பேசிடலாம். அங்கே வந்து நின்னா தான் இந்த பதட்டம் தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியாக வந்துட்டு இருந்த பாலே வந்துட்டு சிவகுமார் ஒரு வேலை கொஞ்சம் பதட்டத்தில் பண்ணதுனால இருந்த பாலும் கீழே விழுந்துருச்சு. ஸோ கீழே விழுந்த பாலை வந்துட்டு கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் டீமோட வெற்றி வாய்ப்பு அப்படியே கை நழுவி போச்சு. இது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனால் தீபக்கால பொறுக்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டார். என்னையா பண்ணுறான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு டென்ஷனு, அவருக்கு டென்ஷனு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா ப்ரோ நீங்கள் அங்கே விளையாண்டு பார்த்தா தான் தெரியும், சும்மா வந்து கத்தாதீங்கன்னு இவர் கத்த, ஏங்க உங்களால் போச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. ஆனால் அது கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா இவங்களால் பாலை போடணும், அதுதான் அவங்களுக்கு டாஸ்க்கு. ஆனால் கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு பாலை போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ டஃப்பாக வந்துட்டு போட்ட பாலை வந்து டப்புன்னு இவர் பண்ண ஒரு வேலையால் அது கீழே விழும்போது இவங்க கையில் இருந்த வெற்றி அப்படியே டப்புன்னு கீழே விழும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் வாரம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க வின் பண்ணுறாங்க, வீட்டு பணி டாஸ்க்கை இவங்க வின் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது வீட்டு பணி டாஸ்க்கை டப்புன்னு விட்டதா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு கஷ்டத்தில் அவர் வந்து கோவப்பட்டார். பட் எனிவே கேர்ள்ஸ் டீம் சூப்பராக விளையாண்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ரயான் வந்து செம்மையாக வின் பண்ணார். விளையாண்டு வின் பண்ணதும் இல்லாமல் குந்தலக்கடி கும்மாவா கேர்ள்ஸ் டீம்லாம் சும்மாவான்னு சொல்லிட்டு ஒரு கோரஸ் வேறு. ஏன் போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுங்களும் என்னையா இந்த மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து இவ்வளோவா அநியாயம் பண்ணுறீங்களேப்பான்ற மாதிரி இருந்துச்சு. பட்டு நம்ம பாய்ஸோட பியூட்டியே அதுதான். பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் போயிட்டாவே அந்த கேர்ள்ஸ் டீமை ஐக்கியமாகி அந்த கேர்ள்ஸ் டீமுக்கு என்னென்ன வகையிலலாம் வந்து பாய்ஸ் டீமால் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க இது வரைக்கும் எல்லா வாரமும். ஆனால் கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்த பாய்ஸ் டீமுக்கு வரவங்க தான் வந்துட்டு இது வரைக்கும் அவங்களால தான் நம்ம வின் பண்ணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கிடையாது. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.